ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து 150 கிராம் அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, அடுத்தது 2 கத்திரிக்காய், 2 பல் பூண்டு, அடுத்தது ஒரு 7 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கோம். கழுவி வச்சு பருப்பெல்லாம் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிட்டாச்சு. வேண அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது கூடவே போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், கல் மண் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கப்புறம் இது கூட பெருஞ்சீரகம், மிளகும் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் சாம்பாரில் போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வரட்டும். நிமிஷம் நல்லா கொதி விட்டு இறக்கிக்கோங்க. சுவையான இட்லி சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.